கதம்ப பக்கோடா வெஜிடபிள்ஸ் போட்டு காய் எல்லாம் போட்டு. ஓகே, அது திருப்பி இது ஒரு ஈவினிங் ஸ்நாக் தான் குழந்தைங்களுக்கு. கதம்ப பக்கோடா செய்வதற்கு தேவையான பொருட்கள்: கேரட், பீன்ஸ், வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகாய். தக்காளி பிடிச்சவங்க தக்காளி கூட ஆட் பண்ணலாம். ஆனா அது வந்து உங்களுக்கு வந்து கிரன்ச்சினஸ குறைச்சிரும். ஆமா. சோ அது வேண்டாம். ஓகே. இல்ல காலிஃபிளவர் இருந்ததுன்னா நீங்க காலிஃபிளவர் எடுத்துக்கலாம். உங்க வீட்ல என்ன இருக்கோ அந்த டைம்ல கிள்ளி கிள்ளி போடணும். இது ஒரு ஆட் ஷேப்ல கட் பண்ணி வச்சிருக்கிற இந்த காய். இந்த கதம்ப பக்கோடாக்கு செஃப் ஸ்ரீபாலா அவர்கள் கேரட், பீன்ஸ் இந்த 2 காய்கறிகளும் செலக்ட் பண்ணிருக்காங்க. அப்புறம் வெங்காயம், கருவேப்பிலை கொஞ்சம் கிள்ளி போட்டுக்கிறேன். அப்படியே அந்த தூள் பக்கோடா. ஆமா, தூள் பக்கோடா மாதிரி. இதெல்லாம் இந்த சிதம்பரம்ல வந்து இதெல்லாம் ரொம்ப ஃபேமஸ். ஓகே. ஈவினிங்ஸ்ல வந்து அங்கெல்லாம் வந்து எல்லா டீ கடையிலயும் கிடைக்கும் கதம்ப பக்கோடா. ஓகே. ஸோ கொத்தமல்லி, கொஞ்சம் பச்சை மிளகாய், இதை நல்லா மிக்ஸ் பண்ண போறோம். கேரட், பீன்ஸ் இது ரெண்டுமே நம்ம வந்து பொரியலுக்கு தான் வந்து யூஸ் பண்ணுவோம் மோஸ்ட்லி. அப்படி இல்லைன்னா வந்து கேரட்லாம் அதை சாம்பார்ல சேர்ப்போம். பட் இதே கேரட், பீன்ஸை வந்து இந்த மாதிரி பக்கோடாவா போடுறது வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஒரு கான்செப்ட். அண்ட் அதே மாதிரி ரொம்ப ஆரோக்கியமான ஒரு விஷயமும் கூட. இப்போ நான் அப்படியே கிள்ளி கிள்ளி போட போறேன். ஓகே. முக்கியமா குட்டீஸ்ங்களுக்கு வந்துட்டு இந்த காய்கறிகள் கொடுக்க முடியல அப்படின்னு ஃபீல் பண்ற அம்மாக்களுக்கு இது ரொம்ப ஒரு பெரிய ஒரு விஷயமா இருக்கும். பட்டாணி இருந்தா பட்டாணி போடுங்க, காலிஃபிளவர், இந்த கோபி மஞ்சூரியன் எல்லாம் சாப்பிட்டு சாப்பிட்டு போர் அடிச்சவங்களுக்கு இதை மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். ஓகே. ஓகே, இப்ப நல்லா வெந்தடிச்சது. இப்படி திருப்பிட்டு இப்ப எடுத்துடலாம். ஓகே. உங்களுக்கு சர்வ் பண்றேன். ஓகே. கதம்ப பக்கோடா இதுவும் வந்து ரொம்ப ஈஸியா சீக்கிரமா வந்து செய்து கொடுத்திருக்காங்க. இப்ப இதனுடைய சுவை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ரொம்ப 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 அற்புதமா இருக்கு மேம். கேரட், பீன்ஸ் அதை போட்டு நீங்க வந்து செஞ்சிருக்கீங்க. ஸோ அதோட அந்த வெங்காயத்துடைய சுவையும் வந்து தனிச்சு தெரியுது. ஸோ இந்த எண்ணெயில பாயில் ஆனதுலேயே நல்லா வந்து குக் ஆயிருக்கு. ரொம்ப சுவையா இருக்கு மேம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. கதம்ப பக்கோடா செய்முறை: ஏற்கனவே தயார் செய்து வைத்த மாவுடன் கேரட், பீன்ஸ், வெங்காயம், நறுக்கிய கருவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகாய் சேர்த்து கலந்து எண்ணெயில் பொரித்து எடுத்து பரிமாறினால் கதம்ப பக்கோடா தயார்.